7வது படிக்கும்போது எங்க அப்பா ஒரு லைன் சொன்னாரு, அது என்னோட லைஃபே மாறுது. திரும்ப வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாமே வாழ்க்கையை படிச்சவங்க, காலேஜில் படிச்சு டிகிரி வாங்கினவங்கள, ஓப்ரா வின்ஃப்ரி, மைக்கேல் டெல், ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, ஜெயராம், ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர், நரேந்திர மோடி, இவங்களை காலேஜே டச் பண்ணதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் சிங்கிள் மைண்டட் காசுக்கு அவங்க லைஃபை டெடிகேட் பண்ணாங்க. பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சேன். பிஎஸ்சி நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னாரு, நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் ரொம்ப அழகான பெண்கள்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னார். எங்க அப்பாவோடைய பிரைமரி பிசினஸ் என்னன்னா, இந்த ஃபார்மா ப்ராடக்டை பல்க்ல வாங்கி சின்ன பாக்கெட்ல போட்டு எல்லா மருந்து கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுதான் அவருடைய மெயின் பிசினஸ். ஆனா அவர் ஒரு இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரனர், ஏதாவது புதுமை விரும்பி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஒரு நாள் சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸிபிஷன் அட்டென்ட் பண்ண போறாரு. அவரோட சூட் கேஸ்ல ஒரு டாடா பாட்டில் ஷாம்பு. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம், அந்த பாட்டில் உடைஞ்சி அந்த அவரோட சட்டையெல்லாம் ஷாம்பு ஆயிடுது. உடனே அவர் யோசிக்கிறாரு, ஏன் நம்ம ஷாம்பு பல்க்ல வாங்கி சின்ன பாக்கெட்ல போடுறோமே, அதே மாதிரி ஏன் ஷாம்புவும் சின்ன பாக்கெட்ல போடக்கூடாதுன்னு யோசிக்கிறார். Entrepreneurship is your ability to think different. It's not about an MBA degree. It is not about having lakhs of money in your bank account. It's not about a Tata Birla surname. நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து இது பிரச்சனை இல்லை, இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கிற அந்த மைண்ட் செட், அந்த மனநிலை உங்களுக்கு இருந்ததுன்னா then you are ready for entrepreneurship. நிறைய பேர் பணம் இருந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும், நான் சோ வேணும், இது வேணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பிரச்சனையை பார்த்து அது பிரச்சனை இல்லை, அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கிற மைண்ட் செட் இருக்கா உங்களுக்கு? இந்தியாவில் லெப்ட்ல திரும்பினா ப்ராப்ளம், ரைட்ல திரும்பினா ப்ராப்ளம், மிடில் ஒரு ப்ராப்ளம், அபவ் ஒரு ப்ராப்ளம், 140 கோடி மக்கள், எந்த பிரச்சனையை நீங்க எடுத்து சால்வ் பண்ணாலும் $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. மாதுளம் பழத்தை நீங்க உடைச்சி அதுல எவ்வளவு சீடு இருக்குன்னு நீங்க கவுண்ட் பண்ணிட முடியும். ஆனா ஒரு சீடை நீங்க புதைச்சிங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு மாதுளம் பழம் வரும்னு உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. அதான் in life you have got two choice. You can discuss or you can decide. People who discuss don't decide and people who decide don't discuss. நீங்க ஒரு மழை பெய்யுதுன்னா மழையில ஒரு ஸ்பூன் வச்சா ஸ்பூனை ஃபில் அப் பண்ணணும், டம்ளரை வச்சா டம்ளரை ஃபில் அப் பண்ணணும், பக்கெட்டை வச்சா பக்கெட்டை ஃபில் அப் பண்ணணும், ரிவரை வச்சா ரிவரை ஃபில் அப் பண்ணணும், கடலை வச்சீங்கன்னா கடலை ஃபில் அப் பண்ணணும். நீங்க வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்? நீங்க 30,000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணுமா, 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணுமா, சென்னையில நம்பர் 1 இருக்கணுமா, தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருக்கணுமா, இந்தியால நம்பர் 1 இருக்கணுமா, ஆர் டு யூ வாண்ட் டு லீவ் அ மார்க் இன் திஸ் வேர்ல்ட்? உலகமே உங்களை நம்பலாலும் நீங்க உங்களை நம்பலன்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆன் தி கான்ட்ரரி, உலகமே உங்களை நம்பலன்னாலும் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. பிசினஸ்ல நிறைய எனக்கு ஒரு காலத்துல அந்த மிட் 90s நிறைய பிரச்சனை. உடனே என்ன பிரச்சனை பார்த்தா யார் அந்த காலத்துல பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அப்ப ஐயப்பா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார். சரின்னு சொல்லி ஐயப்பா பக்தராகி வருஷம் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்போது 2 டைம் போன வருஷத்துக்கு. That poor fellow ஐயப்பா didn't help me. So I came down and I changed to பாலாஜி. இங்கேருந்து திருப்பதிக்கு போய் அந்த பாலாஜிக்கு லஞ்சம் கொடுத்தேன். That Balaji also didn't help. So I came down and I went in search of these Allahs and the Jesus and the astrologer and the numerologist, gemologist and the vastuologist. Already I was poor. These people made me even poor. இருக்கிறதையும் உரி விட்டானுங்க. ஸோ உடனே I went to ராமகிருஷ்ணா மட். அங்க ஒரு விவேகானந்தர் படம், அந்த விவேகானந்தர் படத்துக்கு கீழே ஒரு வார்த்தை, அது எனக்கு லைஃபே மாறுது. அங்க அதுல போட்டிருக்கு, டு மீ ஹி இஸ் நாட் an atheist who does not believe in himself. டு மீ இஸ் நாட் an atheist who does not believe in God. கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல, எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்பவில்லை அவன் தான் நாத்திகன். I got the message what I wanted. I started believing in myself. Slowly but steadily my life started changing.